சார் இப்போ குறைவா சம்பளம் வாங்குறவங்களும், இப்போ ஸ்டூடண்ட்ஸும் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க சார். ம். இப்போ ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பாக்கெட் மணிய சேவ் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ம். குறைவான சம்பளம் வாங்குறவங்க, இப்போ அந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி பத்தில பயப்படாம இன்வெஸ்ட் பண்ண முன் வருவாங்க. ம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தொகை தான் இன்வெஸ்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படின்னு சொல்லி நெனைச்சிட்டு இருக்காங்க. ம். குறைவான தொகையிலிருந்து கூட மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் ஆரம்பிக்க முடியுமா? தாராளமா. இப்போ பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபின்னு சொல்றோம் இல்லையா? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். ரெகுலரா பேங்க் ஆர்டிஓ, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிஓ போல மியூச்சுவல் ஃபண்ட்லயும் மந்த்லி ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம். ஈவன் மந்த்லி நீங்க 100லேருந்து ஆரம்பிக்கலாம், இல்ல 500லேருந்து ஆரம்பிக்கலாம், இல்ல 1000லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆனா சில பேர் சான்சஸும் இருக்கு. டெய்லி ₹100 கூட சில ஸ்கீம்ஸ் இருக்கு. எஸ்ஐபி ஸ்கீம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல போனோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குற பாக்கெட் மணியில ஒரு ₹1000 மாதம் சேவ் பண்ண ஆரம்பிச்சு, ஒரு 5 வருஷம் அவங்க எஜுகேஷன் முடியிற வரைக்கும் சேவ் பண்ணாங்கன்னா, 60,000 அவங்க சேவ் பண்ண முடியும். ஒரு 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இதோட ரிட்டர்ன் மேபி 1% குறையலாம், 1% அதிகமாகலாம். 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா 82,000 அவங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும். ஸோ இது அவங்களுக்கு படிக்கும்போதே ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அவங்க வேலைக்கு போனோன்னே ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோன்னே ஒரு மினிமம் மாதம் ஒரு 5,000 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஒரு 30 வருஷம் அதை கண்டினியூஸாக வித்ரா பண்ணாமல் கொண்டு போனாங்கன்னா, 30 வருஷத்தில் அவங்க சேவ் பண்ணுற தொகையை பார்த்தீங்கன்னா ஒரு 18 lakhs தான் இருக்கும். ஆனால் இந்த ரேட் ஆஃப் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும்பாங்க, அதுலேயும் இதே 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 1,50,00,000 மேலே தாராளமாக ரிட்டர்ன் வரும். அது அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அவங்க எஸ்டபிள்யூபி மெத்தட், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் மெத்தடை ஆப் பண்ணி நல்ல பென்ஷன் மாதிரி வாங்குறதுக்கு பிகினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டைமாக போகிறதுனால அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்னால கொஞ்சம் ஈக்விட்டி ஃபண்ட்லேயே போகலாம். ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. சிம்பிளாக 2-3 வெரைட்டி மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், இன்னொன்று மிட் கேப் ஃபண்ட்ஸ், இன்னொன்று ஸ்மால் கேப் ஃபண்ட். இது எல்லாமே மிக்ஸ் ஆகி மல்டி கேப் ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ நார்மலாக ரொம்ப ஹை ரிஸ்க் வேண்டாம், ரொம்ப லோ ரிஸ்க் வேண்டாம், மீடியமாக போகிறதா அவங்க மல்டி கேப் ஃபண்ட்ஸு இல்லை ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு தாராளமாக போனாங்கன்னா ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் இருக்கும், ரிட்டர்னும் ஓரளவு பெட்டராக இருக்கும். ஸோ அதே போல் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் போட்டு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் வரும். ஸோ இந்த ரிட்டர்னை வந்து நாங்கள் 12%க்கு மேலே சொல்லக்கூடாது, பட் மேபி 1% குறையலாம், இன்னும் அதிகமாகவும் லாங் டைமில் தாராளமாக வரும். ஸோ ஆனால் எல்லாத்துக்குமே பொறுமையாக இருந்து நல்ல அமௌண்ட்டை அவங்க ரிட்டையர்மெண்ட்லேயோ இல்லை லாங் டைம் 25 இயர்ஸ் 30 இயர்ஸில் நல்ல அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணலாம். இதே போல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வீடியோஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் ஸ்ரீ சக்தி மணி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.